மேல்மலையிலூர் அருள்மிகு அங்காளம்மன் திருக்கோவில் தலைமை பூசாரி பூபதிராஜ் அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இந்த சேனலுக்கு எல்லாமே லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள்லாம் தொடர்ச்சியாக வந்துட்டுருக்கேன். மேல்மலையிலூர் பதிவுகள்லாம் நீங்கள் கேட்டு தெரிஞ்சிருக்கலாம். ஓம் காளி பகவதி பைரவி எதிர்த்து வந்த இதயம் கட்டு, கடுகவன பட்சியை கட்டு, மிருகத்தை கட்டு, ஓம் காளி ஓம் ருத்ரி ஓங்காரி ஆங்காரி அடங்களை கட்டினேன், சபையை கட்டு, சத்துரை கட்டு, எதிரியை கட்டு, எங்கேயும் கட்டு, சிங் பங் லங் லங், ஓம் சிவாய நம சிவாய நம, ஓம் ஸ்ரீம் க்ளீம் வாம நம சுவாகா. ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்திரன் இளம்பரை போலும் ஏற்றினை, நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. இந்த மாதம் மாசி மாதம். இந்த மாதம் ஊஞ்சல் உற்சவம் கிடையாது. அதற்கு பதிலாக தேர் திருவிழா நடக்கும். தேர் திருவிழா ஒவ்வொரு நாளும் சிறப்பாக இருக்கும். எப்போ ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதி 8/3/2024 தொடங்குது. வெள்ளிக்கிழமை தொடங்குது. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 20/3/2024 ஞாயிற்றுக்கிழமை முடியுது. இந்த தேர் திருவிழா அவ்வளோ சிறப்பாக இருக்கும். அப்படி என்ன இந்த தேர் திருவிழா அப்படி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்ச்சி நடக்கணும். 8ஆம் தேதி சிவன் ராத்திரி. சிவன் தங்கி அந்த இடத்துல சாப விமோசனம் பெறார். அதனால தான் சிவன் ராத்திரின்னு சொல்லுவாங்க. அந்த சிவன் ராத்திரி அன்னைக்கு பார்த்திங்கன்னா சக்தி கிரகம். சக்தி கிரகத்தோடு நைட்டு இரவு ஊஞ்சல் இந்த ஊர்வலம் வரும். சக்தி கிரகம் அக்னி குளத்துலேருந்து ஆரம்பித்து அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஊர்வலமாக கோயிலுக்கு வந்துடுவாங்க. காலையில் 6 மணிக்கு தான் இங்கே வரும். நைட்டு 6 மணிக்கு ஆரம்பித்தவங்க 6-7 மணிக்கு ஆரம்பிப்பாங்க. அங்கே கிரகம் ஜோடித்து அங்கே 11-12 மணி கூட ஆகிடும். அங்கேருந்து கிரகத்தை தூக்கின்னு ஊர்வலமாக தான் அம்மா ஏன்னா அந்த அக்னி குளத்தில் தான் குளித்தாங்கலாம். அந்த சக்தியே அங்கேருந்து தான் வந்ததாக ஒரு கணக்கு இருக்குது. அதனால தான் அந்த சக்தி கிரகத்தை அம்மாவை வர வச்சு அங்கேருந்து ஒரே ஆள் தான் அந்த ஊரையே சுற்றி வரணும். அவர் தான் சுற்றி இங்கே பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 6 இல்லை 7 மணிக்கெலாம் வந்துடுவாங்க. மறுநாள் சனிக்கிழமை 10 மணிக்கெலாம் மயான கொள்ளை விடுவோம். மயான கொள்ளை விடுறது சிறப்பாக இருக்கும். அன்றைய நாளில் பேய் பிசாசு பில்லி சூன்யம் இந்த மாதிரி இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அது அன்றைக்கி காலையிலே இந்த கோயிலுக்கு முன்னாடி தீப்பந்த மாதிரி எரிய விடுவோம். தீயாக எரிய விட்டு அந்த உள்ளேருந்து கப்பரை முகம்னு சொல்லுவாங்க. அதை எடுத்துகிட்டு ஆடிட்டு வருவாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த இதுவை பார்த்தாங்கன்னா என்ன பண்ணுவோன்னா பேய் பேசலாம் ஓடிட்டு இருக்குன்னு ஒரு ஐதீகம். அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பேய் பிசாசு பிடிச்சவங்களாம் என்ன பண்ணுவோம், நிற்க வைப்பாங்க. குளிச்சுட்டு நிற்க வச்சாங்கன்னா அது உடனே ஆடும். அதை பார்த்தாவே போதும், அந்தளவுக்கு ஆடும். உடனே சாபிகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா தூக்கி அதை இட்டுன்னு போயிட்டு முடியை மரத்தில் வச்சு அடித்து அப்போவே பேய் ஓட்டுவாங்க. அந்தமாரி ஒரு சிறப்பான நாளாக இருக்கும். அன்றைக்கி பார்த்திங்கன்னா சனிக்கிழமை இந்த மயான கொள்ளை வர்றது அவ்வளோ சிறப்பாக இருக்கும். 10 மணிலேருந்து ஆரம்பிப்போம், 12 மணி வரைக்கும் முடியும். ஒவ்வொரு நாள் ஆடிக்கிட்டு வருவாங்க. பூசாரிகள் எல்லாருமே சேர்ந்து தான் ஆடிக்கிட்டு அந்த உள்ளே அதிகாரிகள் முன்னிலையில் அந்த மயானக்குள்ளே விடுறத பார்த்துருக்கலாம். நீங்கள் போன வருஷம் எடுத்து விட்டால் அதை நிறைய பேர் பார்த்தீங்க. நிறைய பேர் அது என்னான்னு தெரியாதவங்க கூட தெரிஞ்சிருக்கும். அது எப்படி புராணங்கள்ன்றதுலாம். ஏன் இந்த கதைகள் சொல்கிறேன்னு சொன்னீங்கன்னா, இந்த பிரம்மா விஷ்ணு சிவன் 3 பேரும் காத்தல் அழைத்தல் படைத்தல் இந்த மும்மூர்த்திகள் மும்மூர்த்தி வேலை செய்வாங்க. இந்த பிரம்மாவே என்ன பண்ணுவார்னா நான்முக கடவுள் தான் பிரம்மான்னு சொல்லுவாங்க. அவருக்கு 5 தலை கிடையாது. அவரே என்ன பண்ணுவார்னா சிவனை நோக்கி கடுந்தவம் புரிவார். கடுந்தவம் புரிஞ்சும் போது என்ன 5 தலை அவருக்கு உருவாகும். அது முன்பிறவியில் 4 முகம். அதுக்கப்புறம் 5 தலை அடுத்த பிறவியில் தான் அவர் வரும். இந்த தொழிலை செய்யும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பிரம்மா என்ன பண்ணுவார்னா நேராக சிவன் அதாவது உட்காந்துங்கிற அமரங்கிற இடத்துல இவர் போய் உட்காந்துருவார். உட்காரும் போது அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா சிவன் தான் நினச்சி அவங்களுக்கு பணிவிடையெல்லாம் செஞ்சுருவாங்க. அவரை பார்க்காது. ஏன்னா அப்போ பார்த்திங்கன்னா கால் பாதத்தை மட்டும்தான் பார்க்கணுன்ற ஒரு ஐதீகம். அவர் போனவுடனே அவர் உட்காந்துங்கிறத பார்த்தோன்னே இது சிவன் தான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பணிவிடை செஞ்சுருவாங்க. அப்போ தான் அவர் சிரிப்பார், கேளனமாக சிரிப்பார். அப்படி என்ன பண்ணுவார்னா, எனக்கும் சிவனுக்கும் வித்தியாசம் தெரியலையே உனக்கு அப்படின்னு சொல்லும் போது தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, 2 பேருக்கு 5 தலை இருக்கிறதால தானே இந்த பிரச்சனை இருக்குது. அதுவும் இல்லாத இந்த சிம்மாசனத்தில் உனக்கு உட்காரக்கூடிய தகுதி இல்லை, சிவன் தான் உட்காரணுமே தவிர நீ உட்கார்ந்துருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அம்மா சிவன்கிட்ட போய் முறையிடுவாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஏன் இது மாதிரி பிரம்மாவுக்கு 5 தலை சிவனுக்கு 5 தலை, அதனால் எனக்கு எதுன்னு தெரியாமல் போச்சு, அதனால் அவருக்கு நான் பணிவிடை செஞ்சுட்டேன், அவர் கேவலமாக என்னை சிரிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ தான் சிவன் என்ன பண்ணுவார், நேராக போவார். போனவுடனே பார்த்தீங்கன்னா சிவன் ஒரு தலையை கிள்ளிடுவார். அந்த கிள்ள தான் அவர் ஒவ்வொரு தலையும் கிள்ள கீழே போடும்போது அது மாலையாக உருவாகிடும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1000 மாலைகள் வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த தலைகள் கிள்ள வெட்ட அது வந்துக்கிட்டே இருக்கும்.
அது பிரம்மா வந்து சிரிச்சுக்கிட்டே இருப்பான். பார்க்கும்போது என்னடா இது சிவன் வந்து நம்ம மகாவிஷ்ணு சொல்கிறார், நீ வந்து கடைசி தலையை வந்து இதோட விட்டுடு, இதுக்கு மேலே வந்து நீ வந்து வெட்டாத, வெட்ட வெட்ட தானே வந்துக்கிட்டே இருக்குது, விட்டுருன்னு சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா அவருடைய கையை வந்து பிடிச்சிக்கும். கையை பிடிச்சிக்கிட்டு பிரம்மா வந்து சாபம் விட்டுறான். நீ வந்து பிச்சை எடுத்து பேயாக திரிஞ்சு உன்னுடைய சாப்பாடே சாப்பிட முடியாமல் நீ வந்து திரியணும்னு சொல்லிட்டு பிரம்மா வந்து சாபம் விட்டுடுறான். இதுக்கு காரணமாக இருந்த அம்மாவும் என்ன பண்ணுறான், சாபம் விடுறான். நீ வந்து இந்த அளவுக்கு நீயே தானே சொல்லி இந்த மாதிரி பிரச்சனை உருவாக்கின, அதனால் வந்து நீ பிச்சை எடுத்து தான் சாப்பிட்ணும், நீ வந்து ரொம்ப கேவலப்பட்டு தான் இருக்கணும், அகோரமாக இருக்கணும்னு சொல்லிட்டு கோர வடிவத்தை வந்து இருக்கணும்னு சொல்லிட்டான். கேள்வி வடிவமாக வந்து அம்மாவுக்கு வந்து சாபம் விட்டுருவாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த அம்மா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஏதாவது விஷ்ணுக்கிட்ட போயிட்டு கேட்பாங்க. கேட்கும்போது விஷ்ணுக்கிட்ட கேட்கும்போது அவர் சொல்லுவார், அண்ணா இந்த மாதிரி ஆயிடுச்சு, இந்த மாதிரி வந்து சிவன் வந்து பிரம்மாவனுடைய தலையை வந்து கிள்ளதால் இந்த மாதிரி நாங்கள் கோல வடிவத்தில் இருக்கிறோம், இதுக்கு என்ன பண்ணுறது, இதுக்கு என்ன பண்ணால் தீர்வு கிடைக்கும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கேட்கும்போது தான் அவர் என்ன பண்ணுறாரு, இது மலையரசன் பட்டினம் அதுக்கு முன்னாடி இருந்தது, அதுக்கு முன்னாடி வந்து தண்டகாரன்ற பேர் இருந்தது, அப்புறம் மலையரசன் பட்டணமாக மாறிச்சு, அப்புறம் மலையனூராக மாறிடுச்சு. அப்போ வந்து இந்த தென்கைலாயன்னு சொல்லுவாங்க. தென்கைலாயம் தென் திசையை நோக்கி நீ போய் பயணித்து நீ வந்து புத்து, அதாவது என்னென்னா நீ வந்து தவம் கிடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து தவம் கிடக்க சொல்லி அனுப்புவாங்க. நீ தவத்தில் உட்காருக்கும் போது உனக்கு வந்து சாப விமோசனம் கிடைக்கும், நீ வந்து கேள்வியான உருவத்தில் இருந்துக்கிற நீ வந்து மாறுவாய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிரம்மா வந்து சொல்லி அனுப்புவார். சொல்லி அனுப்பும்போது தான் அவங்க இந்த திசையை நோக்கி வந்துக்கிட்டு இருக்காங்க. வரும்போது தான் இந்த மலையனூர் எல்லையை பார்க்குறாங்க. மலையனூர் எல்லை தான் இது வந்து பூந்தோட்டமாக இருந்தது, நந்தவனமாக இருந்தது. இந்த எல்லையிலே இருக்கலாமா, இதை விட்டு தாண்டி போகலாமான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. வர வழியில் தான் பார்த்திங்கன்னா தாயனூர் சொல்லுவாங்க. தாயனூர் நைட் ஆகிடுச்சு, நைட்டு வந்து தங்கிட்டாங்க. அந்த இடத்துல தங்கிட்டு காலையில் எழுந்து வந்து தான் அந்த அக்னி குளத்தில் குளிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த இடத்துல வந்து தங்கலாமான்னு பார்த்துட்டு தான் இது பூந்தோட்டம் நந்தவனமாக இருக்குது, இந்த இடத்துல உட்காரலன்னு சொல்லிட்டு தான் பாம்பு வடிவமாக சர்ப்பமாக இந்த இடத்துல வந்து உட்காருவாங்க. இந்த இடத்துல உட்காரும்போது அப்போ என்ன ஆகுதுன்னா வந்து மலையரசப்பட்ட அந்த மகாராஜா என்ன பண்ணுறான், அந்த மலையரசை ஆண்டு வந்த மகாராஜா என்ன பண்ணுறா, அந்த புத்தை வந்து இடிய சொல்லுவான். காவலாளியில் விட்டு இடிங்க அந்த நந்தவனத்தில் வந்து. ஏன்னா அந்த நந்தவனத்தில் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, தூக்கு போடுவாங்களாம். தூக்கு போட்டாங்க. ஏன்னா இப்போ இது பண்ணுறவங்க தப்பு பண்ணுறவங்களுக்கு இந்த இடத்துல தூக்கு போடுறதா ஐதீகம். அந்த மாதிரி இருந்து இந்த இடத்துல புத்து உருவாகி இடிக்க சொல்லும் போது அவங்க காவலாளிகள்லாம் வந்து இடிக்க என்னன்னா புத்து வளர்ந்துக்கிட்டே இருக்குது. புத்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும்போது தான் அவங்க போய் சொல்கிறாங்க, இதுமாதிரி புத்து வளர்ந்துக்கிட்டே இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலன்ற போது அவங்கள கனவுல வந்து சொல்கிறாங்க, அம்மா வந்து நான் இந்த மாதிரி வந்திருக்கிறேன், அதனால் வருகின்ற பக்தர்கள் அத்தனை பேருமே நான் காக்க போகிறேன், அதனால் இங்கே சுற்றி இருக்கிறவங்க அத்தனை பேர் என்னுடைய எல்லைக்கு வரும்போது அவனுக்கு வந்து காத்து சிறப்பான காட்சி தருவேன், அதனால் வந்து நான் நல்லதுக்கு தான் செய்ய வந்திருக்கேன், எனக்கு வந்து நீ ஒரு 4 கால் மண்டபம் கட்டுன்னு சொல்லிட்டு சொல்லும் போது தான் அவனே வந்து 4 கால் மண்டபம் கட்டுறான். அதுதான் வந்து அந்த கதைகள் வந்து மலையரசன் பட்டணமாக மாறிச்சு, எப்படி வந்து மேல்மலையனூராக வந்ததுக்கு காரணம் இது தான். எதுக்கு நான் சொல்கிறேன்னு சொன்னால், இந்த மாசி மாதம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிறப்பாக தேர்திருவிழா நடக்குது. அந்த தேர்திருவிழா நடக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் தேதி இந்த மாதிரி ஆரம்பிச்சிடும். 8ஆம் தேதி வந்து சிவன் ராத்திரி, சிவன் வந்து தங்கினதால தான் அந்த சிவன் ராத்திரின்னு சொல்லுவாங்க. சிவன் தங்கி அதை வந்து காலையில் பார்த்திங்கன்னா அவருக்கு விமோசனம் கிடைக்குது. அந்த மயானக்குள்ளே வர்றது எதுக்குன்னா, அம்மா கிட்ட வந்து அந்த 3 உருண்டையாக போடுவாங்க. 3 உருண்டை போடும்போது பிரம்மா சொல்லுவார், 2 உருண்டையை வந்து கொடுத்துரு, சிவன்கிட்ட கொடுக்கு, அது பிரம்மா வந்து பிரம்மனுடைய தலையானது சாப்பிட்ரும். 3ஆவது உருண்டையை வந்து இறச்சி விட்டு நீ வந்து யாகுரோஷமாக ஏறி நில்லு அப்படின்னு சொல்லும் போது தான் வந்து அம்மா வந்து அந்த பிரம்மன் தலையானது கீழே இறங்கிடும். பிரம்மன் தலை இறங்கும் போது தான் அம்மா வந்து ஏறி மேலே நிற்பாங்க. அப்போ தான் வந்து சிவனுக்கு வந்து இந்த விடுதலை ஆகிறார். அந்த விடுதலை ஆகிற அப்போ தான் வந்து உடனே என்ன பண்ணுறாரு, லிங்கமாக மாறுறார். அன்னைக்கு நாளே தான் வந்து சிவன் வந்து திருவண்ணாமலையில் லிங்க வடிவமாக மாறுறார். அதான் சிவன் ராத்திரி, மகா சிவராத்திரின்னு சொல்லுவாங்க. அந்த மகா சிவராத்திரி அப்போ தான் வந்து அவருடைய உருவ வடிவத்திலேருந்து லிங்கமாக மாறியிருக்கார். அவருடைய கை இருக்காது அதுக்கப்புறம், ஏன்னா அந்த பிரம்ம காபாலும் திருப்பி பிடிக்கக்கூடாதுன்றதுக்காக அவர் லிங்கமாக வடிவெடுக்கிறார். அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அந்த பிரம்மனுடைய சிரசை மெரிச்ச உடனே அம்மா வந்து பிரம்மா கேட்குறான், அம்மா இது மாதிரி நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, என்னுடைய காலிலே நீ எப்போ வந்து நீ வந்து இந்த அளவுக்கு ஆணவத்தில் இது பண்ணியா, அதனால் வந்து உன்னுடைய ஆணவம் வந்து அழியிட்ட சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, பிரம்மனுக்கு வந்து கோயிலே இருக்காது. ஏன்னா மகாவிஷ்ணு கோயில் இருக்கும், பிரம்மனுக்கு வந்து குறிப்பிட்ட கோயில்கள் மட்டும்தான் 3-4 கோயில் தான் இருக்குது தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா. ஏன்னா பிரம்மனுக்கு இவ்வளோ தூரம் படைக்கப்பட்ட அவர் படைப்பு தொழில் எடுத்தாலும் அவருக்கு வந்து இது கிடையாது, அவருக்கு கோயிலே கிடையாது. அது ஒரு சில ஒரு 4-5 கோயில்கள் மட்டும்தான் இருக்குது.
அந்த மாதிரி ஐதீகம் இருக்குது. அப்போ தான் எப்படி திருவண்ணாமலை மலையே தான் வந்து லிங்க வடிவமாக மாறி தான் அந்த மலையாக காட்சி கொடுக்குறாரு. அதுதான் நீங்கள் பார்த்துருக்கலாம். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நாங்கள் தான் அந்த திருவண்ணாமலை மலையிலே வந்து தீபம் ஏற்றக்கூடிய இதுவே வந்து பார்த்திங்கன்னா மீனவ சமுதாயம் தான் ஏற்றிட்டுருக்கோம். அந்தளவுக்கு சிறப்பாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா அது பார்த்திங்கன்னா மறுநாள் வந்து ஒவ்வொரு நாளும் அம்மா வந்து பவனி வருவாங்க. அது அன்ன வாகனம் இருக்குது, யானை வாகனம் இருக்குது, சிம்ம வாகனம் இருக்குது. ஒவ்வொரு நாளும் வந்து தான் இந்த வந்து அவங்கள வந்து தணிக்கை வைப்பாங்க. அந்த ஆகர வருஷத்தை வந்து தணிக்கை வைக்கிறதுக்காக செய்கிற திருவிழா தான் இது. அதனால் நிறைய பக்தர்கள் வந்து இந்த திருவிழாவில் வந்து கலந்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நெருப்பு மெரிக்கிற திருவிழா வந்து ஃபேமஸாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை 12/3/2024 வந்து செவ்வாய்க்கிழமை. இந்த மாசி மாதம் ஒவ்வொரு நாளும் திருவிழா வந்து அம்மா வந்து பவனி வருவாங்க. அதுதான் நீங்கள் வந்து சிறப்பாகவே இருக்குது. மற்ற அமாவாசையை விட சிறப்பு முக்கிய அமாவாசை. எல்லா நாளுமே வந்து கலந்துக்கலாம். 8ஆம் தேதியிலேருந்து தொடக்கமாகும். 8/3 வந்து இந்த மகா சிவராத்திரின்னு சொல்லுவாங்க. அன்றைக்கி மறுநாள் தான் வந்து நைட்டு ஃபுல்லாக வந்து சக்தி கரகம் எடுப்பாங்க. சக்தி கரகம் தான் அந்த ஊஞ்சலுக்கு உண்டான சமமான ஒரு சக்தி கரகம். 10 பேர் தூக்க வேண்டிய கரகத்தை வந்து ஒரே நபர் வந்து தூக்கிட்டு இந்த ஊர்வலமே சுற்றி வரணும். மறுநாள் வந்து 9ஆம் தேதி வந்து மயானக்குள்ளே விடுவோம். ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா அமாவாசைக்கு வந்து சாமி தரிசனம் மட்டும்தான் பார்க்க முடியும். அன்றைக்கி வந்து சாமி தரிசனம் மட்டும் ஃபுல்லாகவே இருக்கும். அந்த அளவுக்கு கூட்டங்கள் வரும். அடுத்தது 12 பார்த்திங்கன்னா தீமிதி திருவிழா. செவ்வாய்க்கிழமை வந்து 12/3/2024 தீமிதி திருவிழா. 14ஆம் தேதி வந்து விழாக்கிழமை வந்து தேர் வடம் பிடிக்கிறதுலாம் விசேஷமாக இருக்கும். 17ஆம் தேதி வந்து காப்பு கலைக்குது. அதாவது இந்த தெப்பல் உற்சவம். அம்மா வந்து இந்த குளத்தில் அக்னி இந்த குளம் ஒன்று இருக்குது. அந்த குளத்துல வந்து தெப்ப வடிவத்தில் வந்து அம்மாவுக்கு வந்து தெப்பல் உற்சவமாக நடக்கும். அது வந்து பார்க்கலாம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா காப்பு கலைக்கிறது 20ஆம் தேதி வந்து காப்பு கலைப்போம். இது எல்லாமே வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிறப்பு வாகனத்தில் வந்து வீதி உலா வருவாங்க. ஏன்னா இந்த வீதி உலா வந்தால் தான் மக்கள் எந்த மாதிரி இருக்காங்க, கலியுகம் எந்த மாதிரி பிரச்சனையை கொடுத்துட்ருக்கு. அதனால் ஒவ்வொரு வருஷமும் வந்து மக்களுக்கு என்ன தேவை இருக்கிறதோ அத்தனையும் வந்து செஞ்சுட்ருக்காங்க. ஏன்னா அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் தெருவுகளே பார்த்திங்கன்னா வந்து கூரை வீடாக தான் இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மாடி வீடாக இருக்குது. அதனால் மக்கள் எந்த மாதிரி இருக்கிறாங்க. அதனால தான் இந்த ஊர் திருவிழா இது பண்ணி தான் எல்லா ஊர்லேயும் தேர் திருவிழா நடத்துவாங்க. மாசி மாதம் சிறப்பாக நடக்கும். நாங்கள் என்ன தேதியில் அறிவிக்கிறோமோ அதே தேதியில் வந்து அறிவிக்கிறவங்க அதே நேரத்தில் வந்து அதே தேதியில் வந்து திருவிழா நடத்துவாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, மாசி மாதம் மலைநூலில் திருவிழா நடத்தும்போது நம்ம அங்கே கலந்துக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே வந்து கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஒரு தேதி அறிவித்து அந்தந்த நாளில் சிறப்பாக செய்வாங்க. அந்த ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா அந்தளவு சிறப்பாக செய்கிறத பார்த்துருக்கலாம். ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக அவங்களாம் பண்ணுவாங்க. மயான குலவரத்துலாம் வித்தியாசமாக இருக்கும். இங்கே பண்ணுறது பார்த்திங்கன்னா மயான குலவரத்து சிறப்பாக இருக்கும். அந்த சாமி வந்து அந்த ஊர்வலம் வரும். நாங்கள் வந்து கப்பரம் முகம்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு ஆடிக்கிட்டு வருவோம். அதான் நீங்கள் பார்க்கலாம். மயான குல விடும்போது எதிர்க்கு யாருன்னா தப்பு யாரா செஞ்சுருந்தாங்கன்னா, அதாவது ஒரு சில கெட்ட விஷயங்களை யாரா செஞ்சு நேரடியாக வந்தாங்கன்னா அவங்களே தாக்கிடும். நிறைய பேர் இறந்துருக்குறாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எப்படியாவது ஒரு சம்பவமாக நடக்கும். வருஷம் நடந்திருக்கு. அந்த மாதிரி தப்பு செய்கிறவங்க மேக்ஸிமம் வந்து எதிர்க்க நிற்காதீங்க. நின்னீங்கன்னா ஆளையே அடிச்சிடும். அந்த மாதிரி அம்மா வந்து பவர்ஃபுல் அம்மா. 10 பேர் வந்து அவங்கள வந்து அடக்கவே முடியாது. அந்த அளவுக்கு இருக்கும் சக்தி. அவங்கள வந்து அடக்கி தான் இது பண்ணுவாங்க, இட்டுட்டு போவாங்க. அவ்வளோ ஆவேசமாக ஆடிக்கிட்டு வர்றதை நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதம் வந்தீங்கன்னா சனிக்கிழமை வந்து 11 மணிக்கு வந்து 10 மணிக்கெலாம் வந்து மயானக்குள்ளே வர்றதை பார்க்குறதுக்கு சிறப்பாக வருவாங்க. நிறைய பேர் வருவாங்க. நீங்களும் வந்து கலந்துங்க. அம்மாசை அன்றைக்கி மாதம் வந்து போகிறீங்க. மூஞ்சல் தாளாட்டம் பார்த்துருப்பீங்க. இந்த தடவை வந்தீங்கன்னா மயானக்குள்ளே வர்றதை பாருங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா தீ மிதிக்கிற திருவிழாவில் வந்து மாலை போட்டுக்கிட்டு வந்து தீ மிதிக்கிற திருவிழாவில் நீங்கள் கலந்துக்கலாம். மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா இந்த தேர் திருவிழா வடம் பிடிக்கிறத வந்து நீங்களும் வந்து வடம் பிடிக்கலாம். எல்லாருமே வந்து வடம் பிடிச்சி இழுத்துட்டு வந்தீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். அதுதான் நீங்கள் பார்த்துட்டு பாருங்க. இந்த கோயிலை சுற்றி காமிச்சிட்ருக்கேன். இந்த புராண கதைகளோடு இந்த கோயிலையும் சுற்றி எல்லாத்தையும் பார்த்துட்டு வரீங்க. அம்மாவுக்காக நீங்கள் என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ இந்த தொண்டு இந்த பணிகள்லாம் வந்து சிறப்பாக செய்யுங்க. இந்த மாதம் வந்து நிறைய உபயோகம் பண்ணுங்கள். ஏன்னா இந்த செலவுகள் பார்த்திங்கன்னா அதிகமாக இந்த வருஷம் தான் எங்களுக்கு வந்து செலவுகள் ஆகும். இந்த மாசி மாதம் தேர் திருவிழாவுக்கு தான் அதிகமான செலவுகள் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய பேர் வந்து அந்த திருவிழாவை எடுத்து நடத்துவாங்க. ஆதி காலத்தில் இந்த கோயில் வந்து டெவலப்மெண்ட் இல்லாத போது சுற்றுப்புற கோயில் அந்த கோயில் சுற்றி இருக்கிற கிராமத்து ஜனங்கள் மட்டும்தான் எல்லோரும் சேர்ந்து இந்த கோயிலுக்கு வந்து டோனராக வந்து நிறைய கொடுத்தாங்க. அவங்க தான் கொடுத்து இந்த வழி நடத்துனாங்க. அதுக்கப்புறம் தான் இப்போ எல்லா ஊர்லேருந்து வந்து சென்னை, பெங்களூரு எல்லா ஊர்லேருந்தும் வந்து அம்மனுக்காக வந்து திருவிழா எடுத்து நடத்துகிறாங்க. அவங்க வந்து உபயதாரர்களாக இருந்து கொடுத்துட்டு வராங்க.
இன்றைக்கும் கொடுங்குப்பம், தாயனூர், நிறைய அவங்க பக்கத்து ஊர் கிராமத்து ஜனங்க, அதுவும் பார்த்திங்கன்னா இந்த ஊர் நயினார்கள் அவங்களாம் வந்து எங்களுக்கு வந்து கோயில் திருவிழா நடத்துவாங்க. நான் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நாங்களே வந்து கோயில் திருவிழா நடத்துக்காக அந்த பத்திரிக்கைலாம் எடுத்துகிட்டு வெளியில் வருவோம். வெளியில் வந்து அவங்கங்க கலெக்ட் பண்ணி தான் அந்த தேர் திருவிழாவை நடத்தணும். ஆனால் இப்போ வந்து என்னென்னா அம்மாவுக்கு எந்த புண்ணியமும் இல்லாமல் நல்ல விஷயமா எல்லாருமே கொடுத்துட்டு வராங்க. அதனால் நாங்கள் வெளியே எங்கேயும் டொனேஷன் பண்ணுறதுக்காக எங்கேயும் வரதில்லை. ஆனால் வெளியிலேருந்து வரவங்களுக்கு டொனேஷன் எங்களால் முடிஞ்ச உதவிகள் நாங்கள் செஞ்சுட்ருக்காங்க. அங்கே அங்காளம்மன் கோயில் கட்டிகிட்டு இருக்குங்க, எங்களால் முடிஞ்ச உதவிகள் தாங்கன்னு கேட்பாங்க. வரவங்களுக்கு எங்களால் முடிஞ்ச உதவிகள் நாங்கள் செஞ்சுட்டு வந்துட்ருக்கோம். அதேமாதிரி உங்களுக்காக வந்து நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா உதவிகள் செய்யுங்க. இல்லை அங்காளம்மன் கோயில் எங்கே இருந்தாலும் அந்த கோயிலுக்காக நீங்கள் போய் உதவிகள் செய்யுங்க. உங்களால் முடிஞ்ச உதவிகள் செஞ்சுட்டு வாங்க. அந்த இடத்துல போய் உட்காருங்க, உங்கள் பிரச்சனையை சொன்னீங்கன்னா நிச்சயமாக அந்த இடத்துல தீர்வு கிடைக்கும். அம்மா வந்து இந்த இடத்துல மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் சக்தி நிறைந்தது தான் அம்மா வந்து எல்லா இடத்துலையும் எல்லா ஊர்லேயுமே இருக்கிறாங்க. அதனால் எல்லா ஒரு தீர்த்த விழாவிலையும் கலந்துங்க. உங்களுடைய உபயம் பங்குதாரர்கள், அதாவது பார்த்திங்கன்னா ஒரு சில ஊர்களில் பார்த்திங்கன்னா பங்கா போடுவாங்க, 2000, 3000, 5000 அப்படி பங்கா போட்டு அந்த தேர்த்து விழா நடத்துவாங்க பங்குதாரர்களாக ஊரே சேர்ந்து. அந்த மாதிரி நீங்கள் பங்கீட்டு தொகை கொடுங்க. இல்லையா நாங்களாம் கொடுக்குறது இல்லைன்னு சொன்னால் அங்கே கோயிலுக்கு என்ன தேவைன்னு செஞ்சு கொடுங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து வழி நடத்தும். மேலும் மேலும் வந்து அடுத்த இடத்துக்கு நம்ம போவோம். ஏன்னா அம்மாவுக்கு கொடுக்குற காசு வந்து என்றைக்குமே வீணாகாது. ஏன்னா அவங்க படைச்ச இடத்துல தான் நாம் இருக்கிறோம். நம்ம வந்து ஒவ்வொரு வளர்ச்சி அடையணும்னா அம்மாவுடைய துணை இருந்தால் மட்டும்தான் வளர்ச்சி அடைய முடியும். அம்மாவுக்காக தான் தேர் வந்து செஞ்சிட்ருக்காங்க. இந்த மரத்தால் செய்யப்பட்ட தேர் வந்து ஆண்டுதோறும் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த தேரையே வந்து செய்வோம். இந்த தேர் வந்து பிரித்து போட்டு மறுபடியும் அடுத்த வருஷம் ஒரு தேர். இது வரைக்கும் வந்து இந்த தேர் வந்து எங்களுக்கு வந்து வருஷம் எந்த காலத்துலையும் நின்றதே கிடையாது. இந்த கொரோனா காலத்துலேயும் வந்து தேர் நின்று போச்சு. எல்லா இடத்துலையும் வந்து நாங்களே வந்து அம்மா கிட்ட வந்து வேண்டிகிட்டு இருந்தோம், என்னம்மா கொரோனா காலத்தில் எல்லா தேரும் நின்று போச்சு, நம்ம தேர் நின்றுடுமோ என்னன்னு பார்த்தோம். ஆனால் அம்மாவோடைய சக்தி இருக்கிறது காட்டுறதுக்காக தான் அம்மா வந்து தேர் வந்து ரெகுலராகவே எல்லா வருஷமும் வந்துகிட்டு இருக்கு. அது அம்மனுடைய ஆணை தான். நாங்கள் வந்து எங்ககிட்ட ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 234 தொகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 234 தொகுதியை வந்து பஸ்ஸே இந்த இடத்துல தான் வந்து போகும். இந்த இடத்துலேருந்து ஆரம்பித்து தான் சென்னைக்கே நோக்கி போயிட்டுருக்கு. அப்படி போகும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இங்கே என்ன ஜெயிக்குதோ அதுதான் வந்து அங்கே ஆட்சியே பிடிக்கும். இங்கே திமுக ஜெயிச்சிச்சுன்னா அங்கே திமுக ஆட்சியில் உட்காருவாங்க. இங்கே ஏடிஎம்கே ஜெயிச்சிச்சுன்னா அங்கே வந்து ஏடிஎம்கே ஆட்சியில் உட்காருவாங்க. அப்படி தான் இது வரைக்கும் நடந்துகிட்ருக்கு. அம்மா வந்து சக்தி இருக்குதுன்றது எல்லாத்தையும் காட்டுறதுக்கு தான் உங்கள்கிட்ட நான் வந்து சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். ஏன்னா இந்த 234 தொகுதி வந்து இருக்குது. அது ஏன் இந்த ஊருக்கு மட்டும் பஸ் வரணும்? அது வேறு எங்கேயும் போகக்கூடாதுங்களா? அது எல்லாமே வந்து இருக்குது. சூட்சகம் என்ன அப்படின்றது நம்ம தெரிஞ்சிக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கணவன் மனைவி பிரச்சனை நிறைய வந்து பிரச்சனையாகவே இருப்பாங்க. அது எந்த டைமில் கல்யாணம் பண்ணாங்களே தெரியாது. அதனால அந்த கல்யாணத்தை மாற்றி அமைக்கணுன்றதுக்காக தான் இங்கே வந்தீங்கன்னா அந்த மாங்கல்யத்தை செலுத்திட்டு திருப்பி வந்து கல்யாணம் பண்ணிங்க. அவங்களுக்கு வந்து நல்ல விமர்சனம் கிடைக்கும். கலப்பு திருமணம் பண்ணியிருப்பீங்க, அவங்களாம் வந்து இந்த இடத்துல மாங்கல்யம் செலுத்திட்டு திருப்பி ஒரு மாங்கல்யம் கட்டிங்க. அம்மாவை வந்து நல்லபடியாக வச்சுருப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஆதி காலத்திலே வந்து இவர் ஒரு மீனவ சமுதாயத்தில் பிறகுறாங்க. அம்மா வந்து சிவன் வந்து வேறு, அவர் சைவம், இவங்க அசைவம். இவங்க 2 பேர் சேர்ந்து தான் கல்யாணமே பண்ணி இந்த உலகத்தையே ஆட்சி பெறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா இந்த கலப்பு திருமணங்கள் எல்லாமே வந்து இங்கே இந்த இடத்துல வந்து பிரச்சனையாக இருக்குன்னு நினச்சிட்டு வரவங்க அந்த மாங்கல்யத்தை செலுத்திட்டு திருப்பி ஒரு மாங்கல்யம் கட்டும் போது உங்களுக்கு நல்ல பலன் தரும். அவங்களாம் வந்து பார்க்கலாம். அதேமாரி பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை, தொழில் முடக்கம், திருமண தடை, கல்வி எல்லாத்துலேயும் பிரச்சனையாக இருக்கிறவங்க, பேய் பிசாசு, பில்லி சூன்யம், ஏவல், செய்வினை கோளாறு அப்படின்னு நினைக்கிறவங்களாம் வரலாம். எல்லா இடத்துக்கும் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா துஷ்ட சக்திகள் ஓடுகின்ற இடம். இந்த கோயிலே வந்து பார்த்திங்கன்னா மயான இடத்துல தான் அமைஞ்சிருக்கு. அதனால் இங்கே வந்து போகிறவங்க ஏன்னா எல்லாத்துக்கும் தீர்வு கிடைக்குங்கிறதுக்கு இதுதான் காரணம். மேல்மலையனூர் வந்து எல்லா ஊர்லேருந்து இப்போ அம்மா வந்து இழுத்துட்டு இருக்காங்க. அதுதான் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த சேனல் பார்க்குறீங்கனாவே அம்மா உங்களை கூப்பிட்றாங்கன்னு தான் அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை. சாதாரணமாக எல்லாருமே பார்த்துட முடியாது. இந்த சேனலை எப்போ பார்க்குறீங்களோ அம்மா நம்மளை கூப்பிட்டுட்ருக்காங்க, ஏதோ கஷ்டத்துக்கு விடுதலை கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு வாங்க, அமாவாசை வந்து கலந்துங்க. மாதம் அதேமாரி சனிக்கிழமை வந்து 10 மணிக்கெல்லாம் மயானக்குள்ளே வருவோம். அந்த குழந்தை இல்லாதவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்தீங்கன்னா அந்த சாப்பாடு மயானக்குள்ளே விடுற சாப்பாடை வந்து வாங்கி சாப்பிட்டிங்கன்னா குழந்தை பாக்கியம் தங்குன்னு ஒரு ஐதீகம். அதுவும் ஒரு சிறப்பாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த காப்பு கிடைக்கிறது 20ஆம் தேதி காப்பு கிடைக்கிறது வந்து அன்றைக்கி நாளில் வந்து குழந்தை இல்லாதவங்க சாப்பாடு நாங்கள் கொடுப்போம். அந்த காப்பு கிடைக்கிற அன்னைக்கு சாப்பாடு கொடுக்கும்போது அதுக்கும் வந்து குழந்தை பாக்கியம் தங்கும். இதெல்லாம் ஐதீகம், இதை புராணங்கள் இதெல்லாம் இருக்குது. நாங்கள் ஆதி காலத்துலேருந்து கொடுத்துட்டு வந்துட்ருக்கோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா மயான கொள்ளை விடும் போது பார்த்திங்கன்னா அடித்து பிடிச்சி அந்த கொள்ளை விடுறது, ஏன்னா அது எல்லாத்துக்குமே பயன்படுத்துவாங்க. விவசாயத்துக்கோ
ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, இடத்து பிரச்சனை இருக்குது, மற்றது எல்லாத்துக்குமே வந்து இந்த வேணும்னு சொல்லிட்டு அதிலேருந்து இப்படி எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே இறச்சி விடுவாங்க. இறச்சி விடும்போது விவசாயம் நல்ல மகசூல் தரும். பிரச்சனை இருக்கிறவங்க அது பிரச்சனை, இடத்து பிரச்சனை இருக்கிறவங்க இடத்து பிரச்சனைக்கு உண்டான மகசூல் தரும். உடம்பு சரியில்லாதவங்க சாப்பிட்டா அது உடம்புக்கு உண்டான பிரச்சனைகள்லாம் தீர்வு கிடைக்கும். அதனால் வந்து இந்த மயனக்குள்ள விடும்போது வந்து சாமியார்கள் எல்லா ஊர்லேருந்தையும் வந்து இந்த கொட்டை கொழுக்கட்டை இந்த இது எல்லாத்தையும் படைச்சி பொம்மை உருவெலாம் செஞ்சு அந்த ஆண் பாவு பெண் பாவு என்னென்ன உருவங்கள்லாம் செய்கிறோமோ அதேமாதிரி உருவங்கள்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்து கொட்டுவாங்க. விவசாயிங்க காய்கறிகள்லாம் எடுத்துகிட்டு வந்து கொட்டுவாங்க. பழங்கள் என்னென்ன இருக்குதோ சாப்பாடு என்னென்ன அவங்க கையில் கிடைக்குதோ அத்தனைங்களும் எடுத்துகிட்டு வந்து அந்த இடத்துல கொட்டி கொல்ல விடுவோம். ஏன்னா வந்து நாங்கள் மட்டும் கொடுக்குறதில்ல, எல்லா ஊர் சாமியார்களும் வந்து கலந்துக்குவாங்க. அந்த இடத்துல வந்து கலந்துக்கிட்டு அதை வந்து சூறைன்னு சொல்லுவாங்க, மயான சூறைன்னு சொல்லுவோம். அது வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக இருக்கும். அதில் வந்து கிடைக்குமான்னு சொல்லிட்டு எல்லாருமே ஏங்கி நிற்பாங்க. அதில் வந்து ஒரு கை சாப்பாடு கிடைக்குமான்னு சொல்லிட்டு அதை எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து நின்று எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. சுத்தமாக ஒன்றுமே இருக்காது, அவ்வளோ பெரிய கோபுரமாக கூட்டியிருப்போம். அந்த கோபுரம் கூட்டிக்கிறதுக்கு கடைசியில் பார்த்திங்கன்னா கொல்லை விட்டு வந்த பிறகு ஒன்றுமே அங்கே இருக்காது. ஏன்னா அந்த பிடி சாம்பல் கூட இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா மயான காளி. அப்போ அந்த இடத்துல வந்து பக்தர்கள் எல்லாருமே கலந்துக்கிட்டு அந்த திருவிழாவை நடத்தி வரும்போது எல்லாருமே எடுத்துக்குவாங்க. ஒன்று கூட அந்த இடத்துல மண்ணு கூட இருக்காது, சின்ன மண்ணு கூட இருக்காது, எல்லாருமே எடுப்பாங்க. அதான் நீங்கள் பார்த்துட்டீங்க. தேர் வந்து அம்மாவுக்காக வந்து செஞ்சிட்ருக்கோம். இது பூசாரிகள் மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் சேர்ந்து செஞ்சிட்ருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா ஒரு 35 பேர் 40 பேர் 50 பேர் கிட்டத்தட்ட இந்த தேர் வேலையை செஞ்சிட்ருக்கோம். ஆச்சாரிகள் வந்து 10-15 பேர் இருப்பாங்க. நாங்கள் ஒரு 30 பேர் இருந்து இந்த தேர் வேலைகள்லாம் செஞ்சிட்ருக்கோம். அதனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா சிறப்பாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் வந்து சிறப்பு தான். இந்த மாசி மாதங்கிறது அம்மாவுக்கு அவங்க உகந்த நாள். அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. எல்லாருமே எங்களுடைய பூசாரிகள் வகைரா சேர்ந்தவங்க தான் மேலே ஏறி நின்று இந்த வேலைகள் செய்கிறாங்க. இவங்க வந்து என்னென்னா வந்து அந்த செய்யும் போது என்னென்னா காப்பு கட்டிக்கிட்டு இந்த இடத்துல வந்து தங்கிட்டு இங்கேயே வந்து இருந்து அம்மாவுக்காக பணிவிடை செய்கிறதுலேருந்து எல்லாமே வேலைகளும் செய்வாங்க. காலையிலேருந்து ஆகாரம் அவங்களுக்கு சாப்பாடு கிடையாது. சாப்பாடு இல்லாட்டாலும் மதியத்துக்கு மேலே சாப்பிடுவாங்க, நைட்டுக்கு சாப்பிடுவாங்க. இங்கேயே தங்கி வேலைகள் பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா நம்ம வந்து முழு மூச்சாக இருந்து செஞ்சால் தான் அது பலன் தரும். அதுவும் இல்லாத பார்த்திங்கன்னா இந்த சக்தி கிரகம் எடுப்பாங்க. சக்தி கிரகம் எடுக்கிறது, மன்னர் கப்பு கட்டுறது, அவங்க 2 பேர் இருப்பாங்க. அதையும் நான் காமிக்கிறேன். அவங்களும் வந்து என்றைக்கு வந்து முழுக்கு வைக்கிறோமோ அன்னையிலேருந்து கோயிலில் தான் இருப்பாங்க, வீட்டுக்கே வரமாட்டாங்க. வீட்டுக்கு வராமல் அங்கேயே நைட்டு தங்குறதுலேருந்து என்ன வந்து வீட்டில் இருக்கிற முகத்தை கூட பார்க்கக்கூடாது. பொண்டாட்டி முகமோ பசங்க முகமோ யாருமே பார்க்கக்கூடாது. அவங்க வந்து பார்த்துக்கலாமே தவிர இவர் வீட்டுக்கு வரமாட்டார். ஏன்னா எல்லா சிந்தனையும் வந்து அம்மனுடைய சிந்தனையாகவே இருக்கணும். ஏன்னா சக்தி கிரகம் எடுக்க போகிறோம். ஏன்னா எல்லாருக்குமே அந்த சக்தி கிரகம் கொடுப்பனை கிடைக்காது. யார் எடுக்கணுன்றது அம்மா முடிவு பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் எடுக்க முடியும். அதேமாரி பார்த்திங்கன்னா தீ மிதிக்கணும்னு வரவங்க வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 5 நாள் இல்லை 3 நாள் இல்லை 7 நாள் இல்லை 11 நாள் அப்படின்னு சொல்லிட்டு விரதத்தை வச்சுக்கலாம். மேக்ஸிமம் 5 நாள் வச்சுருந்தாவே போதும். ஏன்னா அந்த 5 நாளும் கடுந்தவத்தோடு இருக்கணும். நம்ம வந்து அம்மாவோட மனசில் மட்டும்தான் நம்மளுடைய எண்ணங்கள் இருக்கணும். வேறு எந்த சிந்தனையும் வரக்கூடாது. அம்மாவுக்காக நம்ம மாலை போட்டிருக்கோம், தீ மிதிக்க போகிறோன்னு சொல்லிட்டு அம்மாவுக்காக பணிவிடை வந்து பூஜை அறையில் வந்து சிறப்பாக செய்யுங்க. கோயில் குளம் போங்க, கோயில் குளத்தில் சுற்றுங்க. அம்மாவோட சிந்தனை வந்து முழுக்க இருக்கணும். கோயிலில் உட்காந்து கூட தியானம் பண்ணுங்கள், இல்லை வீட்டில் உட்காந்து கூட தியானம் பண்ணுங்கள். எனக்கு இந்த பிரச்சனை இருக்குமா, அதனால தான் நான் மாலை போட்டிருக்கேன், மாலை போட்டுட்டு வரேம்மா, நெருப்பு மறிக்க போகிறேம்மா, இந்த பிரச்சனை வந்து நான் விடுதலை கிடைக்குமான்னு நினைங்க. நிச்சயமாக அடுத்த வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு நல்ல விடுதலை கிடைக்கும். அம்மா மனசில் நினச்சிக்கிட்டு தொழில் தடை, திருமண தடை என்ன இருக்குதோ அந்த பிரச்சனையாக நினச்சி மாலை போடுங்க. மாலை போட்டுட்டு இந்த பிரச்சனை எனக்கு அடுத்த வருஷம் ரிலீஃப் ஆகணுமா அப்படின்னு நினச்சி பண்ணுங்கள். அது நிச்சயமாக அம்மா வந்து மாலை போட்டு நெருப்பி மறிக்கும் போது அதுக்கு வந்து தீர்வு கிடைக்கும். இந்த சேனலுக்கு எல்லாமே லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் ஆன்மீக பதிவுகள்லாம் தொடர்ச்சியாக வந்துருக்கோம். இந்த பேய் பிசாசு, பில்லி, சூன்யம், ஏவல், செய்வினை கோளாறு பாதிக்கப்படுறவங்களுக்கு வந்து நீங்கள் சொல்லுங்கள், இந்த மலையனூர் கோயிலுக்கு போங்க, தீர்வு கிடைக்கணும்னு சொல்லிட்டு. மேல்மலையூர் தலைமை பூசாரி பூபதி ராஜா. நன்றி, வணக்கம்.